டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நீங்க கீ ஆன் பண்ணா மட்டும் தான் பாத்தீங்கன்னா டேங்க் விட்டு கேஸ் வெளியே வரும். நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எங்க போனாலும் நீங்க சர்வீஸ் அட்டன் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாதுங்க. எல்லா பிராண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்கு, அவைலபிளா இருக்குங்க. 3 to 4 ஹவர்ஸ்லயே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. எவ்வளவு பிரைஸ் வரும் ஃபிட்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. 90 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட டேங்க் அவைலபிளா இருக்குங்க. ஃபர்தரா இந்த இன்ஜின் கம்ப்ளைண்ட்ல எதுவுமே வராதுங்க. இது நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டீல் டியூப் தாங்க. பாத்தீங்கன்னா வண்டியில பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரிஜினாலிட்டி பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது பிஸ்னஸ் தகவல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கார் ரிலேட்டடாக 120 கடைகளுக்கு மேலே போட்டிருந்தோம். எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. குறிப்பாக வந்து நான் நிறைய கமெண்ட்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு பெட்ரோல் வெஹிக்கிள் வச்சுருக்கேன், நான் வந்துட்டு அப்கிரேட் ஆகணும், எனக்கு வந்துட்டு ஒரு எல்பிஜி பற்றி போடுங்க, சிஎன்ஜி பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதற்கான சிறப்பான இடம் தான் இது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 35,000 ரூபாயிலேருந்து சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கோகேஸ் ஆட்டோஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனாசியில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பரான குவாலிட்டி சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் நம்ம கோகேஸ் ஆட்டோஸ்லேருந்து பேசுகிறேங்க. நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா திருப்பூர் அவினாஷியில் பார்த்தீங்கன்னா ஹைவேல லொக்கேட் ஆயிருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கார்ஸ் பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிஎன்ஜி ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்ஸி யூசர்ஸ்க்கு, அதாவது டாக்ஸி வச்சிருக்கிறவங்களுக்கு, யூஸ்ட் கார்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க. அது பற்றியான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ சிஎன்ஜி மாட்டா நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்துடலாங்க. பெட்ரோல் கார்ஸ்க்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஈகோ காரு. இப்போ இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு கஸ்டமர். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கன்வர்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 17 to 18 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிடைக்குதுங்க. இதே சிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணாருன்னா அவங்களுக்கு ஒரு 28 to 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிஎஸ் வெஹிக்கிளுங்க. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எல்பிஜி போடுறாரு. இப்போ நம்ம ஸ்டைலில் என்ன பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கப்ளர்ஸ், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கப்ளர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒயரில் எதுவும் கட் பண்ண மாட்டாங்க, எல்லாம் சாக்கெட் டு சாக்கெட்டுங்க. அதனால பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரிஜினாலிட்டி பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காதுங்க. கம்பெனியில் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே, அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான இது பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ நிறைய நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க, எந்தெந்த வெஹிக்கிள்ஸ் பண்ண முடியும்னு கேட்டுட்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் கார்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுங்க, டீசல் கார்ஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது சேஃப்டி எப்படின்னு கேட்பாங்க. இது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டியூப் தாங்க. சிஎன்ஜிக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டீலான டியூப் தான். பார்த்தீங்கன்னா இது நல்ல ஹை சேஃப்டி தாங்க. உங்களால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்பாங்க, இது வந்து ஏதாவது லீக் ஆகுமா இல்லை பர்ஸ்ட் ஆகிடுமா, அது மாதிரிலாம் கேட்பாங்க. அது மாதிரிலாம் எதுவுமே ஆகாதுங்க. ஸ்டீல் டியூப் டேங்க்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 mm திக்னஸ் வருங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை சேஃப்டியான ஃபியூச்சரான டேங்க் தான். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் அடுத்த மெயின்டெனன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. 20,000க்கு ஒருக்கா ஸ்பார்க் பிளக் மாற்றணுங்க, கரெக்டான டைம் ஆயில் சர்வீஸ் பண்ணணும், ஏர் ஃபில்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் நமக்கு பெட்ரோல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் போயிடுமான்னு கேட்பாங்க. இன்ஜின் எல்லாம் போகாதுங்க. பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்ஜின்கான ஃபியூலிங் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்க. இன்ஜினுக்கு தேவைப்படுற அளவான ஃபியூல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும். இப்போ நிறைய இடத்துல ஃபிட் பண்ணுறாங்க. ஃபிட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செக் லைட் எரியர் இஷ்யூ இல்லை அடைச்சு போகிற இஷ்யூ அது மாதிரிலாம் இருக்குங்க. அது அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா அது அப்படி செக் இன்ஜின் வருது இல்லை வந்து அடைச்சு போதுன்னா வண்டியில் ஏதோ இஷ்யூ இருக்குங்க, டியூனிங் ப்ராப்ளம் இருக்குது. அது கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்தராக இந்த இன்ஜின் கம்ப்ளைண்ட்ல எதுவுமே வராதுங்க. அப்புறம் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் டவுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி எப்படி போடுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெரைட்டி ஆஃப் டேங்க்ஸ் இருக்குங்க. 60 ஸ்டார்டிங் ஃப்ரம் 45 லிட்டர்ஸ்லேருந்து டேங்க் இருக்குங்க. 45, 50, 55, 60, 64, 70, 90 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட டேங்க் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ கஸ்டமர்ஸ் மெயினாக நோட் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா டேங்க்லேயே மென்ஷன் ஆகிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேங்கோட சீரியல் நம்பரு, எப்போ மேனுஃபேக்சர் ஆச்சு, இதோட திக்னஸ் எவ்வளோ, இதோட வெயிட் எவ்வளோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா டேங்க்லேயே இருக்குங்க. நீங்கள் வெளியே மாற்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன பிராண்டடான டேங்கா, இதோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் டைம் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃபர் சைடில் இருப்பீங்க. இப்போ நிறைய கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் வரும் ஃபிட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்லேருந்து சிஎன்ஜி வெஹிக்கிளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நார்மல் இது மாதிரி 800 வெஹிக்கிள் ஓல்டு ஜென்ரேஷன் வெஹிக்கிளாக பண்ணிட்டீங்கன்னா 35,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃபிட்மெண்ட் காஸ்ட். இதே பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் கம்ப்யூட்டரைஸ்ட் கிட் போடுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 38,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இம்போர்ட்டட் பிராண்டு நம்மகிட்ட இந்தியன் பிராண்ட்ஸ் இருக்குது, இம்போர்ட்டட் பிராண்ட் நம்ம மல்டி பிராண்டாக தான் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே இருக்குது, அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தீங்கனாலும் ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்துக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 3 to 4 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவோங்க. இதே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்பாங்க, இப்போ நான் ஆல்ரெடி எல்பிஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக பண்ணிக்கலாங்க. எல்பிஜிலேருந்து சிஎன்ஜி தாராளமாக பண்ணிக்கலாம். பட் என்னன்னா ஒன்ஸ் டைம் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் வெஹிக்கிள் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் காட்டிட்டு என்ன கிட்ட ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு காட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டாகிங்கர் பிராண்ட் பண்ணுறோங்க. நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அந்த பிராண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக 90 டீலர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே போனாலும் நீங்கள் சர்வீஸ் அட்டன் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாதுங்க. இப்போ அந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவான ஒரு சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சொலினாய்ட் டைப் டேங்க் வால்வுங்க. இது பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபிட்டட்ஸில் வர மாதிரி டேங்க் வால் டைப்பு. நீங்கள் கீ ஆன் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டேங்க் விட்டு கேஸ் வெளியே வரும். நிறைய பேர் சேஃப்டி இஷ்யூக்காக கேட்பாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கீயை வெளியே எடுத்துட்டிங்கனாவே பார்த்தீங்கன்னா டேங்க் விட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா வெளியே
வெளியே வராதுங்க. நிறைய பேர் இந்த ஃபயர் ஆயிடுமா இல்லை போஸ்ட் ஆயிடுமா கேட்பாங்க. அதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சொலினாய்ட் டைப் டேங்க் வால் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே வராதுங்க. இது ஸ்டாக்ங்கிற பிராண்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குங்க. இல்லை மெயின் மெயின்டெனன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ டெஸ்டிங் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ஃபிட்மெண்ட் இல்லை, கம்பெனி ஃபிட்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது அப்ளிகபிள் ஆகும். சிஎன்ஜி டேங்க் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ டெஸ்டிங் பண்ணணும். அதுக்கான சொந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோடதே இருக்குங்க, சினிமலத்தில் இருக்குங்க, இருகூர் டு சினிமலை ரோட்டில் இருக்குங்க. நீங்கள் யாருக்கா ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டேங்க் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பண்ணி கொடுத்துலாங்க. இப்போ நம்ம பிரான்ச்சஸே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்குங்க, ஆவராம்பளைங்க, இங்கே திருப்பூர்ல அவினாஷி ஹைவேல இருக்குங்க, சேலத்தில் பார்த்தீங்கன்னா சீல்நாயக்கன்பட்டி டு ஆத்தூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹைவேலேயே தான் இருக்குங்க. சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம டீலர்ஸ் ஆத்தரைஸ் டீலர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் போயிட்டு நீங்கள் ஃபிட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஈக்கோ வண்டிங்கண்ணா. இப்போ என்ன இந்த வண்டிக்கு என்ன வேலை பார்த்துருக்குன்னா சிஎன்ஜி கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட் விட்டு எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா விட்டு எரிஞ்சால் பெட்ரோலுக்குன்னு அர்த்தம். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 செகண்டில் கேஸுக்கு மாறிடுங்க. இந்த லைட் ஸ்டாண்டர்டாக எரிஞ்சிட்டு இருந்தால் சிஎன்ஜியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சிஎன்ஜிலேருந்து பெட்ரோல் கன்வர்ஷன் பண்ணணும், ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஆஃப் ஆயிடும். டோட்டலாக ஆஃப் ஆகிட்டாலும் பெட்ரோல், இந்த லைட் விட்டு எரிஞ்சாலும் பெட்ரோலுங்க. ஸ்டாண்டர்ட் எரிஞ்சால் மட்டும்தான் சிஎன்ஜி. இது லெவல் பாயிண்ட்னா அப்படியே கம்மியாகிட்டே வந்துருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா 2025 மாடலுங்கண்ணா. பெட்ரோல் ஓட்டிகிட்டு இருந்தாங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி போட்டிருக்கேங்கண்ணா. எங்கள் சேலத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே வந்தாங்கண்ணா. ஒரு 3 to 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை பண்ணி கொடுத்துட்டாங்க. பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு வேலை வந்து அருமையாக இருக்குதுண்ணா. பெட்ரோலும் சிஎன்ஜியும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கண்ணா. மைலேஜ்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து பெட்ரோல்லையும் சிஎன்ஜியும் பார்த்தீங்கன்னா ஒரே பிக்கப் தான் இருக்குங்கண்ணா. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரைஸில் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா.